இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமெங்கிலும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குறள் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். கதையையும் குரலின் கருத்தையும் நீண்டு ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவருடைய வாய்மை அதிகாரத்தில் 9ஆம் குரல். இது இன்னைக்கு எப்படி 299ஆம் குரல். குரல் என்னவென்றால், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கிய விளக்கு. இதன் பொருள் என்னவென்றால், புறத்தே இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் தொய்யாமை என்னும் விளக்கே ஒருவனை உயர்ந்த நிலை காட்டும் ஒளி மிகுந்த விளக்காகும். கதையை பார்ப்போம். தனியாசனமும் தனியா ஆசை உள்ளவர் தன் திறமையில் செல்வம் சேர்ப்பதில், பிறரை தன் வழிக்கு கொண்டு வருவதில், வெற்றி பெறுவதில் சூரர், பெரிய தொழிலதிபர். உலகளாவிய செயல்பாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி பலவிதமாக நடந்தன. இந்தியா முழுவதும் தொழிற்சாலைகள், வியாபார நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள், மருத்துவமனைகள், விவசாய உர ஆலைகள் என அவர் தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று. வெற்றிகள், பாராட்டுகள், பதக்கங்கள், செல்வாக்கு, உள் வெளி நாடுகளில் கௌரவம் என கொடிக்கட்டி பிறந்தார். பணியாளர் பிரச்சனையா, தொழிலாளர் தேவையை சரி செய்து போட்டவருக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்து எதிர்கால லாப பங்கு வரை சொல்லி வேலையை தொடர செய்வார். இதை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார். எதிர்க்கும் படியாத பணியாளர்களை பணிய வைக்க அவரிடம் தனி கோஷ்டியே உண்டு. வியாபார போட்டியா, முதலில் பொருள் விலை குறைத்து கஸ்டமர்களை வசீகரித்து நல்ல மார்க்கெட்டிங் செய்து விற்பனை அதிகம் உள்ள போது விலையை உயர்த்தி லாபம் பார்ப்பார். அதற்குள் அந்த பொருள் மக்கள் மனதில் பதிந்து மற்ற சிறிசம பொருட்கள் பெயர் கூட மனதில் புறக்கணிக்கப்படும் என்பதை உணர்ந்து இதனை செய்வார். ஏற்றுமதி இறக்குமதியா, அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் கவனிக்கப்பட்டு பெரிய அளவில் செயல்கள் நடந்தேறிவிடும். விவசாயமா, நூதன விவசாயம், அரசு மானியம் சலுகைகள் பெற்று நிலவளம், பயிர்வளம், பணவளம், நீர்வளம் பெருக்கி செய்வார். மருத்துவமனைகளா, அதிக தரம் வாய்ந்த நவீன கருவிகள், திறமையான பல்துறை மருத்துவர்கள், உயர்தர மருத்துவ சேவை வசதி செய்து சேவைக்கு அதிகமாக பணம் கறந்து விடுவார். அவருடைய தேர்ந்தெடுத்த பணியாளர்களும் அவரது தேவையை எண்ணத்தை புரிந்து செயல்பட வெற்றி இது சாத்தியமானது. வெற்றி தொடர்ந்தது. அவர் மகன் ரத்தினம் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் படிப்பு படித்த திறமையானவர். அவரது பல ஆய்வுகள் விண்வெளித்துறை, டெலிகாம் துறை, வாகன உற்பத்தி துறை மற்றும் அன்றாட பயன்பாட்டிற்கு பயன்படுவதாக அமைந்தன. தந்தை தனியாசனம் செல்வத்தால் உயர, ரத்தினம் அறிவால் திறமையால் உயர்ந்தார். எலக்ட்ரானிக்ஸ் டேட்டா எப்படி உண்மையோ அதே உண்மையை அதே பக்குவத்தில் மாற்றாமல் பயன்படுத்தினால் புதிய பொருட்கள் வசதிகள் வரும் என்பது உண்மையே. அதே போல மனித மனங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் சொல்லும் உண்மைகளை அந்த உண்மையில் கூறும் டேட்டாவை நன்கு பயன்படுத்தி தீர்வு கண்டால் உலக வாழ்வில் பதட்டமில்லாமல் உண்மையாக பலப்பமாக இருக்கலாம் என்று ரத்தினம் அடிக்கடி கூறுவார். பொருள்களை நல்லவற்றுக்கும் பயன்படுத்தலாம், தீயவற்றிற்கும் பயன்படுத்தலாம். அதுபோல மனித மன உணர்வுகளை நல்லவிதமாக பயன்படுத்தி பலன் பெற முயற்சிக்க வேண்டும் என்பது அவரது கோட்பாடாக இருந்தது. தனியாசனத்தின் நிறுவனங்கள் பலரை வாழ வைத்துள்ளன. அதனால் அவரை விடியல் விளக்கு, வாழ்வின் வழிகாட்டி விளக்கு என புகழ்வர். ஆனால் நிறுவனங்கள் செய்ததை தனிப்பட்ட முறையில் தனியாசனம் செய்தது குறைவே என நெருங்கல் பலனும் தெரிந்த உண்மை. தானம், தர்மம், மனிதநேயம் அவர் செயல்பாடுகளில் மிக குறைவே. வெற்றி என்ற
ஒன்றை மட்டும் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டதால் பிறவற்றை நினைக்கவே இல்லை. நிறுவனங்கள் உண்டாக்கியதே அந்த வளப்பமே பிறருக்கு போதும் என நினைத்தார். செல்வத்தை மட்டும் அளவில்லாமல் பிரிக்கினார். தனியார் சேலத்தின் முதுமை நோய்கள் வந்ததால் மகன் ரத்தினம் பொறுப்பேற்றுக் கொண்டார். ரத்தினத்தின் ஒவ்வொரு செயலிலும் மனிதநேயம் உண்மை இருந்தது. பொய்மையை தவிர்த்து நிர்வாகம் நடைபெற்றதால் பணியாளர் உற்சாகத்தால் பணிகள் மேலும் சிறந்தன. ஒருமுறை மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கை கால் மற்ற கருவிகள் இவர் இலவசமாக ஏற்பாடு செய்திருந்த போது 10 வயது சிறுவன் அவரது கால்களை பற்றிக் கொண்டு, சார், எங்கள் வம்சமே இப்பூ உலகிலும் வேலுலகம் சொர்க்கம் என இருந்தால் அங்கும் நீங்கள் இருப்பீர்கள், அங்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம் என்று கூறினான். இவ்வுலகிலேயே நடமாடும் தெய்வம் காண்கிறேன் என்றும் கூறினான். ரத்தினம் கண் கலங்கி, நான் என் பேங்க் பேலன்ஸ் பார்த்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட சிறுவன் கூறிய வார்த்தைகளால் பல கோடி மடங்கு மகிழ்ச்சிப்பட்டதாக கூறினார். பணியாளரும் பிறரும் ரத்தினத்தின் செயல்பாடுகளை வைத்து அவரது நடவடிக்கைகள் உண்மையான அப்பலுக்கற்ற வழிகாட்டி விளக்கு என போற்றினர். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வந்த வாழ்வில் சம்பாத்தியம் என்பது முக்கியமானது. அந்த சம்பாத்தியம் என்பது ஒரு சிலருக்கு திறமையால், அதிர்ஷ்டத்தால், சூழ்நிலைகளால் நன்றாக அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி அமையும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் விரிவடைந்து செல்கிறார்கள். செல்வமும் விரிவடைகிறது, வாழும் விரிவடைகிறது. ஆனால் அந்த ஒரு சிலருக்கு மனம் விரிவடைவது இல்லை. அதாவது செல்வத்தையும் வளத்தையும் பிரித்துக் கொள்வதிலேயே அவர்கள் எண்ணமாக உள்ளார்கள். அதற்காக பல வழிகளை நாடுகிறார்கள். அதில் பொய்மையும் ஒன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. தர்ம காரியங்களிலிருந்து விலகி செல்வம் சம்பாதிப்பதிலேயே குழுக்களாக இருப்பவர்களாகவும் அவர்கள் உள்ளார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி செல்வம் வளர்ப்பும் இருந்தாலும் அது தனக்கும் மற்றவருக்கும் பயன்பட வேண்டும், அதுதான் சமுதாயத்துக்கு நல்லது, முன்னேற்றத்துக்கு தேவையானது என்று கூறுபவர்களும் இந்த வாழ்வில் உண்டு. ஆனால் இந்த ஒரு செல்வத்தின் சூழ்நிலையால் பலரும் செல்வம் சேர்த்தவரை, பதவியில் இருப்பவர்களை போற்றி பாராட்டும் சூழ்நிலைகள் உண்டு, ஒளி விளக்கு என்று கூறுபவர்களும் உண்டு. ஆனால் உண்மையில் மற்றவர்கள் மனதை புரிந்து யாவரும் நலம் பெற விரும்புபவர்கள் தான் உலகின் மிகப்பெரிய ஒளி விளக்கு. அதில் அம்மாதிரி மனிதர்களில் பொய்யாமை குறைந்து வாய்மை அதிகமாக இருந்து பலரது நலமும் பார்க்கப்படும் என்பது ஒரு உண்மை. இதை திருவள்ளுவர் வலியுறுத்தினார். நாமும் இதை சிந்திப்போம். இத்துடன் கருணை முடிகிறது. வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் மீண்டும் உங்களை சிந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் பொருளும் படங்களும் கதையும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல, அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ். மனங்காரும் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வளம்பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.